இப்படி அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை கல்லறையிலே வைத்தார்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் மனிதன் அல்ல, தெய்வம் என்பதினாலே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான் முழு உலகத்திலும் இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழும்பி விட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்கு போகணும். ஆனா பரலோகத்துக்கு உடனே என்ன செய்யல, போகல. அவர் இந்த உலகத்திலே அவர் எவ்வளவு நாள் இருந்தாரு? 40 நாள் இருந்து அப்போஸ்தலருக்கு, அப்படின்னா என்ன, தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு நான் உயிரோட கூட இருக்கிறேன்றத நிரூபித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிரூபித்தார். நான் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நீர் 40 நாள் வேஸ்ட் பண்ணிட்டீரு. 40 நாள் சொல்லுங்க வேஸ்ட் பண்ணிட்டீரு. என்ன அப்படின்னா, நம்மளா இருந்தா யாருக்கு நம்மை நிரூபிப்போம்? நம்மை நம்பாதவர்கள், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு தானே நம்மை நிரூபிப்போம். நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், நேரம் மறட்டும் நான் யாருன்னு சொல்லியிருக்கிறோமா இல்லையா? சொல்லியிருப்போம். ஆமேனா சொல்லியிருப்போம். எதுக்கு ஆமேன் அல்லேலூயா சொல்றதே தெரியல. சரி, ஓகே, இருக்கட்டும். ஆமேன். கவனிங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ நமக்கு இந்த தேசத்தில் அவருக்கு போய் நிரூபிச்சலாம், அவருக்கு போய் தரிசனம் கொடுத்தலாம், அவருக்கு போய் பார்த்துடலாம். அப்படி ஆண்டவர் காமிச்சிட்டா தேசம் ரட்சிக்கப்படுமே நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கு. அதே மாதிரி தான் நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த பிரதான ஆசாரியன் தானே உண்மை சிலுவை அறைய சொன்னான், நீர் அவனுக்கு போய் காமிச்சிருக்க கூடாதா? இல்லை? ஆமாம், அந்த ராத்திரி அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிடிச்சிட்டு வந்து அடித்தப்போ ஒருத்தன் வந்து கண்ணை கட்டி காரி துப்பி ஓங்கி அரைஞ்சு, உண்மை அரைஞ்சது யாருன்னு சொன்னானே, அவனுக்கு போய் நான் நிரூபித்திருக்க மாட்டேனா? வானத்துக்கு பூமிக்கு நடுவில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது, என்னையா நீர் தேவகுமாரன் கடவுள்னு சொல்லி இப்படி அனாதையா தொங்குறீரையா, உண்மை பின்னால் வந்திருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போவும் குறை தப்பில்லை, நீ தேவகுமாரன் நான் கீழே இறங்கிவான்னு சொன்னானே, அவனுக்கு போய் என்னை நிரூபித்திருக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், மகனே என்னை நம்பாதவர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வலுக்கட்டாயமாக நான் என்னை நிரூபிப்பது என்னுடைய சித்தம் அல்ல. ஆனால் நான் தான் கடவுள் என்று நம்பின உடனே என்னை பின்பற்றி வந்தாங்களே ஒரு கூட்டம், அவங்க வாழ்க்கையில் நான் உயிரோடு கூட இருக்கிறத திரும்ப திரும்ப நான் நிரூபிக்க விரும்புகிறேன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை நம்பி இயேசுதான் ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். வேகமா, என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னொரு 10 மினிட்ஸ் நான் வேகமாக நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் தயவு செய்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்போ எந்தெந்த சூழ்நிலையில் கர்த்தர் நிரூபித்தார்? முதலாவதாக அழுது கொண்டிருந்த மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அழுது கொண்டிருந்த மரியாள், இயேசு சொன்னார், ஸ்திரீயே மரியாளே, சொல்லுங்க, ஏன் அழுகிறாய்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உயிரோட தான் இருக்கிறேன். நம்ம வீட்டில் கூட இப்படி பேசுவோம்ல, நான் என்ன செத்தா போயிட்டேன், அப்புறம் எதுக்கு இப்படி அழுகிறேன்னா, அந்த மாதிரி இயேசு வந்து சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிர் தெழுந்த ஆண்டவர், ஏன் அழுற? அதுக்கு அதுதான் அர்த்தம். ஆமென். மரியாள் அதுக்கப்புறம் அழவே இல்லை, ஏன்னா என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மரியாளுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றார், எந்த நிலையில் நீங்க கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் உங்களை பார்த்து சொல்றாரு, இனிமேல் நீ அழக்கூடாது. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், நாம் அழுதா ஆத்துமாக்களுக்கு தான் அழணும். இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளெல்லாம் அறுக்கப்படணும் ஆண்டவரே. சாத்தானுடைய ராஜ்யம் தாழ்த்தப்பட்டு தேவ ராஜ்யம் இந்த பகுதியில் ஸ்தாபிக்கப்படணும்னு காலையில் எந்திரிச்சு கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் இந்த பகுதிகளில் இருக்கிற இருளின் ராஜ்யத்தை கர்த்தர் அசைத்து அவர் ஒளியின் ராஜ்யமாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க சும்மா கண்டதுக்கும் என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஆமா,
நாளைய தினத்திற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட. நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நாயகன் இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்தவர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஆமென். என்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். யோபு சொல்லுகிறார், நான் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார், அறிவார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறதுனால நாம் எதை குறித்தும் கலங்கி அழக்கூடாது. அதை தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார். ஏன்? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் அகஸ்டின் சொல்லுவாங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்யறானா? பதறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். சரி, வேகமா அடுத்த வார்த்தைக்கு போறேன். அடுத்த இடத்துல எங்க ஆண்டவர் தன்னை நிரூபித்தார் என்றால், பயந்து அறைக்கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள், பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை தேடி போனார். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த பயத்தை அவர்களுக்குள்ளிருந்து நீக்கி, ஆமென், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நிரூபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, அழுது கொண்டிருந்த 2 பேர் துக்க முகத்தோடு எங்க போறாங்க? எம்மாவூருக்கு போறாங்க. எம்மாவூருக்கு போறாங்க, துக்க முகத்தோடு போறான். ஆமென். சர்ச்சில் வந்து இயேசு கூட வருவார்னு பாடின ஆளு முடிஞ்சு போகும்போது எப்படி போறான்? துக்க முகத்தோடு போறான். அப்ப ஆண்டவர் அவங்களோடய டிராவல் பண்றார். எவ்வளோ கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடந்து நடந்து பிரசங்கம் பண்றாரு. ஆனா இவன் முகமே, சொல்லுங்க, பிரசங்கம் கேட்க கேட்க முகம் இருக்குதே ஒழிய முகம் என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. ஆண்டவரும் பிரசங்கம் பண்ணி பண்ணி பார்த்தாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவரு பிரசங்கம் பண்ணியே இவன் முகம் மாறலையே, நாங்க பிரசங்கம் பண்ணியா மாறப்போகுதுன்னு ஒரு ஆறுதல் தான். இருக்கிறீங்களா இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் அவங்க முகமே மாறல. துக்க முகத்தை மாத்துறதுக்கு தான், நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் போனாரு. அந்த நேரத்தில் பார்த்தா அவன் வீடு வந்துருச்சு, டீ கல்லுப்பட்டி வந்துருச்சு. அவன் பாட்டுக்கு போறான். அட பாவி, இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாரு, வீட்டுக்கு கூப்பிடலாம், கூட 15 கிலோமீட்டர் நடந்து வந்தாரு அப்படின்ற அறிவே இல்லை. துக்கம், வீட்டுக்கு போறான். இயேசுநாதர் கூப்பிடாம யாரு பின்னாலேயும் போக மாட்டார். இருக்கிறீங்களா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இஸ் வெரி ஜென்டில் காட். கதவை தட்டுவார், திறந்தா கூட வரமாட்டார், கூப்பிட்டா தான் வருவார். இந்த விஷயம் தெரியாம தான் கட்டாய மதம் மாற்றம்னு சொல்லிட்டு தெரியுறான் நம்ம இந்தியாவில். அவரே கட்டாயப்படுத்துறதில்ல, நாங்கள் எது கட்டாயப்படுத்துகிறோம்? அவர் 2 கரங்களை விரித்து அழைக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். வந்தா இளைப்பாறுதல், வந்தா ரட்சிப்பு, வந்தா பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் யார் கூப்பிட்டான்னு தெரில. யோயோ, இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார் பாஸ்டர், ஹலோ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அவர் திரும்பி வந்தோடனே, அப்போ இப்போவாது கூப்பிட்டீங்களேடான்னு வீட்டுக்கு போய் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்ட பொழுது அவருடைய கண்கள் எல்லாம் திறந்து இயேசுவை அங்கே கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு எங்க இன்ஸ்டன்ட், நான் வேகமாக சொல்றேன், வசனத்தெல்லாம் காமிக்க நேரம் இல்லை. இந்த தோமா, யாரு தோமா, அவர் வந்த நேரத்தில் இவன் எங்க எந்திரிச்சு போனானே தெரியல, கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போன மாதிரி. ஹலோ, நம்ம சர்ச் மக்கள் ஒரு சிலருக்கு அந்த அசுத்த ஆவி இருக்கு. சர்வீஸ் நடக்கும் போதே எந்திரிச்சு வெளியே போவான். நான் எங்க சர்ச்சில் இவன் பின்னாலேயே போய் பார்த்துருக்கிறேன். இவன் எங்க போறான்? 1 பாத்ரூம் போறானா, 2 பாத்ரூம் போறானா, எதுக்குமே போறதில்லை. இருக்கிறீங்களா? உண்மையாவே நான் போய் பார்த்துருக்கேன். அவன் போவான், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி மறுபடியும் வந்து உட்காந்துக்குவான். ஏன்னா அவனை எழுப்புனதே பிசாசு. இவனுக்கான வார்த்தை வரப்போது, கேட்டால் ஒருவேளை ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, இவன் மட்டும் இந்த நேரத்தில் உள்ள உட்காரக்கூடாதுன்னு எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவான். சரி, இனிமேல் யாரும் எழும்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த தோமா அப்படி தான் வெளியே போனான். வெளியே போயிட்டு நான் நினைக்கிறேன் டீ குடிக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். திரும்பி வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, டே எங்கடா போன? இந்த நேரத்தில் என்னடா விஷயம்? இயேசு வந்தார். இயேசு, அவன் சொல்றான், யார் காதுல?
பூ சுத்துறேன்றான். ஏண்டா கொஞ்ச நேரம் வெளியே போனா கதை விடுறைய போட்டு அடி அடிச்சு தொங்க போட்டு கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு வந்தாராம். ஏன்னா நம்ப முடியல. அவிசுவாசத்தினால பிசாசு தோமாவை தடம் புரண்டு போக பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனா தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிறவர், கீழே விழுகிற யாவையும் தூக்கி விடுகிறவர். ஆமென். 3.5 வருஷம் கூட இருந்து அற்புதங்களை பார்த்த இவன் தடுமாறினப்போ ஆண்டவர் அவனுக்காக திரும்ப தரிசனமானார். ஹல்லேலூயா. அந்த வந்து தோமா இங்க வாடா, என்னை பார்த்தா தான் விசுவாசிப்பியா? என் கையில் ஓட்டை இருக்க கை வச்சுப்பார், என் விழாவை தொட்டுப்பார், நீ என்னை பார்த்ததுனால தான் நம்புறியாடா? உனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், என்னை பார்க்காமையே ஆராதிப்பாங்க, என்னை பார்க்காமையே விசுவாசிப்பாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ தோமாவை கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியம் அர்த்தம் இருக்கு, அதை சொல்ல நேரம் இல்லை, கவனிங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் எப்போ தன்னை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்தார்? அநேக சந்தர்ப்பங்களில் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஆமென் மீன் பிடிக்க போகிறோம் என்று பேதுரு அவன் சாப்பிடுவதற்காக பசி இளைப்பாற பசி ஆற போனான். கூட எல்லாரும் போனாங்க. ராத்திரி முழுசும் ட்ரை பண்ணாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. விடியற் காலம் ஏமாற்றம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தேவைகள் பசி, இன்னொரு பக்கம் முயற்சி செய்து ஏமாற்றம். சொல்லுங்க பயம், சத்தமா சொல்லுங்க பயம், தேவைகள், ஏமாற்றம். மறுபடியும் சொல்லுங்க பயம், தேவைகள், ஏமாற்றம். இதுதான் தற்கொலைக்கு நேராக நடத்தும். என் பிள்ளைங்க கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. திடீர்னு வந்து சொன்னாங்க, அவள் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட், அவர் பிஸ்னஸ் மேன், அவங்க அப்பா, 2 கேர்ள்ஸ், ஒருத்தி இவளுடைய கிளாஸ்மேட், என் பெரிய பிள்ளையோட கிளாஸ்மேட், இன்னொருத்தி மூத்தவ கனடாவில் போய் ஏதோ படிச்சுட்டு இருக்கா. அவள் ஹாலிடே வந்தப்போ பாருங்களேன், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து குடும்பமாக தற்கொலை பண்ணிட்டாங்க. எங்கள் கோயம்புத்தூரில், எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமாக தற்கொலைகள் நடக்கும். தொழில் அதிபர்கள், கடன் பிரச்சனை, போராட்டம், தற்கொலை. அதில் என் பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டா. ஸோ நல்ல கவனிங்க, அவங்க ஆண்டவருக்குள்ள வர முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி பிசாசு தற்கொலைக்கு ஏவுவான். தற்கொலை செய்வது முடிவல்ல, இயேசு வாழ வைக்கிற தேவன். பிசாசு அழிக்கிறவன். அதனால தான் காலையில் சொன்னேன், பிசாசு பைபிள் என்ன சொல்லுகிறது? திருடன், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இந்த உலகத்தில் வந்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. தேவைகள், பயம், ஏமாற்றம். மறுபடியும் சொல்லுங்க, தேவைகள், பயம். ஆமாம். அந்த கடல் கரையில் நான் யோசிக்கிறேன், காலையில் 2 மணி, அவங்க ஏன் ஒருத்தனை பார்த்து என்ன யோசித்திருப்பாங்க? நமக்கு எதிர்காலம் இல்லை, நம்முடைய ஃப்யூச்சர் அவுட்டு, எங்கே போகிறது? ஏசு இருந்தாலாச்சும் அவர் பின்னால் போகலாம் என்று நின்று கொண்டிருக்கும் போது அந்த அதிகாலையில் 2லேருந்து 3 மணி அந்த ரேஞ்சில் ஆண்டவர் இயேசு அவர்களை தேடி வந்தார். ஐயா, மனித உதவிகள் அற்ற நேரம் உன்னை தேடி வருகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. காசு இருந்தால் தான் அண்ணன் தம்பி கூட சொந்தக்காரன்னு சொல்லுவான். காசு இல்லை, நீ கடனில் இருக்கிறன்னா சொந்த அண்ணன் தம்பி என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்கிறவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து கேட்கிறார், விசாரிக்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்டார்னா, அவர்கள் எந்த பிரச்சனையில உழன்று கொண்டிருந்தார்களோ அதை சொல்லி ஆண்டவர் விசாரிக்கிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா அதுக்கு தான் ஏன் வந்தோம், நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம், ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார், வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கன்னு சொன்னப்போ 153 பெரிய மீன்கள் கிடைத்தது. அதை இப்போ கிடைச்சொன்ன இவன் வலையை போட சொன்னவரை பார்க்காம இவன் எண்ணிட்டு இருக்கான். 1 2 3 153ன்னு பார்த்தா இவரை காணோம். இருக்கிறீங்களா இல்லையா? இவரை காணோம். இவர் எங்கடான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி கரையில் நிற்கிறார். இவன் பிடிச்ச மீனெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவர்கிட்ட போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே பொரித்த மீனும் அப்பங்களையும் அவர்கள் கண்டார்கள்.
இது யார் எப்பொழுது ஆயத்தம் பண்ணினது தெரியுமா? உன்னை விசாரிக்க வருவதற்கு முன்பதாகவே உன் தேவைகளை கரையிலே ஆயத்தம் செய்து வைத்துவிட்டு உன்னை விசாரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதனால தான் பேதுரு நிருபம் எழுதும் போது சபைகளுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஞாபகம் வந்துருச்சு. அவர் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம். ஏன்னா இந்த இன்ஸ்டண்ட்டை வச்சு தான் அந்த வசனம் எழுதினாரு. நாங்கள் இப்படி தான் ஒரு நாள் நிற்கதியாக நின்னோம். அடுத்த நொடி என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். எந்த மனித உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரத்தில், நம்பிக்கை இல்லாத நேரத்தில் இயேசு எங்களை தேடி வந்தார். எல்லாரும் விசாரிக்கிற மாதிரி இவரும் விசாரிக்கிறார் நினைச்சா, எங்களை விசாரிக்க வர்றதுக்கு முன்னாலேயே எங்கள் தேவைகள் எதுன்னு தெரிஞ்சு அதை கரையிலே ஆயத்தம் செய்து வைத்துவிட்டு எங்களை விசாரித்த நல்ல தேவன். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாலை நேரத்தில் என்ன தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த இயேசுவை நீங்கள் நம்பினீங்கன்னா, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஆமென், உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறத நிரூபிப்பார். இப்போ விசுவாசிகளுக்காக நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணது இந்த பைபிளில் பாதி. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பைபிளை சமநிலையில் பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு ஏன் கள்ள உபதேசங்கள் வருகிறதுனா, ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு பேசுறதுனால தான் இன்னைக்கு சபையில் குழப்பங்கள். அப்போ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் அவர் அவர்களுக்கு தன்னை நிரூபித்தார்? ஏன் பிரதான ஆசாரியனுக்கு நிரூபிக்காமல் இவர்களுக்கு நிரூபித்துட்டு போயிட்டாரு பரலோகத்துக்கு? 40 நாள் முடிஞ்சோடனே திரும்ப 40 நாள் ஏகப்பட்ட தரம் தரிசனம் கொடுத்துட்டு, ஓகே டாட்டா பாய் பாய், நான் போயிட்டு திரும்பி வரப்போகிறேன், பரிசுத்த ஆவியினிடத்தில் வர வரைக்கும் போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பூமி முழுசும் இந்த நற்செய்தி போயிடணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமென். என்ன நம்பிக்கைன்னா, என் பிள்ளைங்க இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுவாங்க, என் பிள்ளைங்க நான் உயிரோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பார்கள். இன்னைக்கு எதுல நின்றுச்சு தெரியுமா? கிறிஸ்தவம் அவர்கிட்ட நன்மைகளை வாங்குறதோட நின்றுச்சு. ஆனா ஏன் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறார்? அவரை இந்த தேசத்திற்கு நிரூபிக்க. இத விசுவாசிகள் செய்ய மறந்ததுனால தான் இந்த நற்செய்தி இன்னும் 146 கோடிக்கு போல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு நிரூபிச்சுட்டே இருப்பேன்ப்பா, நான் உங்களுக்கு நிரூபிச்சுட்டே அற்புதம் செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா ஏன் தெரியுமா? நீங்கள் என்னை இந்த தேசத்தில் நிரூபிக்கணும். நீங்க இருக்கிற கிராமத்தில், நீங்க குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நான் உயிரோட கூட இருக்கிறத நீங்க தான் நிரூபிக்கணும்னு அவர் போயிட்டாரு. அடுத்த அதிகாரத்திலேயே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். தேவாலயத்திற்கு வெளியிலே பிறவி சப்பானி ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பிட்டார்னோன்னு இந்த யூத மத தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஐயோ இது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா கடவுளை கொண்டுட்டீங்களேடா, நம்மள சிலுவையில் அரைஞ்சிருவான்னு காசு கொடுத்து அவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்கன்னு பொய்யை பரப்பினார்கள். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலிலே அந்த பொய் உயிரோடு கூட இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மற்றவனுக்கெல்லாம் தன்னை நிரூபிக்காம கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நிரூபித்தார். ஏன் தெரியுமா? என்னையும் உங்களையும் கர்த்தர் நம்புறார். சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்புறார். நான் இந்த டீ கல்லுப்பட்டியில், இந்த பேரையூரில், இன்னும் வில்லேஜஸ் பேர் தெரில, எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில, அங்கெல்லாம் என் பிள்ளைங்க என்ன நிரூபிச்சிடுவாங்க அப்படின்னு நம்பி தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் தன்னை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்பின நம்பிக்கைக்கு இந்த சீஷர்கள் பாத்திரவான்களா நடந்தாங்க. என்னாச்சு? அந்த பிறவி சப்பானி இவங்கிட்ட ஏதாவது பிச்சை கேட்குமான்னு நினைச்சான், கேட்டான். ஆனா அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமம் இருக்கிறது,
இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னப்போ பிறந்ததிலிருந்து சப்பானியா இருந்தவன் ஒரே நொடியில எழுப்பி குதித்து நடக்க ஆரம்பித்து விட்டான். அங்கே யூதர்கள் எல்லாரும், மத தலைவர்கள் எல்லாரும் கூடி வந்து விட்டார்கள். என்ன நடந்தது? ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த யூதர்கள் சினகாவுக்கு வராத யூதனே இருக்க முடியாது. எல்லாரும் என்னாச்சு இவனுக்கு, இவன் தானே சப்பானியா இருந்தான், இல்லை இவங்க தான் சுகம் கொடுத்தாங்க, யாருப்பா நீங்க, ஐயோ நீங்களா கடவுளின் அவதாரமா அப்படிலாம் சொல்லியிருப்பான். அந்த பசங்க அப்படிதான், அந்த ஆட்கள் யூதர்கள் கொஞ்சம் பிடிச்சதுன்னா தலையில தூக்குவான், பிடிக்கலன்னா சிலுவையில் அரைச்சிருவான். நீங்க தான் கடவுள்னா அவன் சொன்னான், ஏய் நாங்கள் எங்க சுய பக்தியினாலே எங்க சுய சக்தியினால இதை செய்யலடா, நீங்கள் கொலை செய்த இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பினார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகம் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே எருசலேமிலே மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கிறது, இயேசு உயிரோடு இருக்கிறார். இருக்கிறீங்களா இல்லையா? அந்த சத்தம் இந்த இந்தியாவில் கேட்கணும்னா ஊழியர்கள் மட்டுமல்ல, எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் இந்த சீசன்ல இயேசுவை நிரூபிக்க போகிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க ரெடினா கர்த்தர் உங்களை பயன்படுத்த ரெடியா இருக்கிறார். இது நார்த் இந்தியாவில் நடக்குதுங்க. நான் வட இந்தியாவுக்கு அதிகமாக போவேன். அங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட புது விசுவாசிகள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறான். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. பீகார்ல அகஸ்டின் அண்ணன் ஊழியம் செய்கிறாங்க, ஜெம்ஸ்ல. அதில் நானும் ஒரு சின்ன இதாக இருக்கிறேன். நான் அங்கே போகும்போது அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, கவனிங்க, பீகாரில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் 100% விபச்சார தொழிலையே நம்பி இருக்கிறது. நம்ம இந்தியாவில், வட இந்தியாவில் hundreds of villages, நூற்றுக்கணக்கான கிராமங்கள். தங்கச்சி மாதிரிலாம் நீங்க கேட்கணும், பிள்ளைங்கெல்லாம், நீங்க வாழ்ற தேசம் எப்பேற்பட்ட தேசம்? 100% தலைமுறையாக விபச்சாரம். அந்த கிராமங்கள்ல எல்லாம் எத்தனையோ தலைமுறையா திருமணமே நடக்கலையா. கவனிங்க, பெண் பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அவங்கள வச்சு என்ன செய்வாங்க? வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை 7 வயதாகும் போது அந்த பிள்ளைக்கு டிவியில் தவறான காரியங்களை போட்டு இவங்களே காண்பிப்பாங்களாம். 7 வயதுல அந்த பிள்ளைக்கு ட்ரக் கொடுப்பாங்களாம். பேரண்ட்ஸ்னா யார்? அப்பா தெரியாது, அம்மா தான் ட்ரக் கொடுப்பாங்களாம். அம்மா, நான் சொல்ல ரொம்ப வேதனைப்படுகிறேன். 9 வயதான உடனே சொந்த தாயே அந்த பிள்ளையை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவாளாம். கேன் யூ இமேஜின்? உன்னால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? பெரிய பெரிய ஆளுங்க அந்த கிராமத்தை தேடி வருவாங்க. 9 வயது பிள்ளை. என்னால் அதை சொல்லக்கூட முடியல. ஏன்னா எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. கல்கட்டால இருந்து, பாம்பேல இருந்து ஏஜென்ட்ஸ் வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க, காசு. ஆமென். ஆனால் ஜெம்ஸுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அந்த விபச்சார கிராமங்களுக்குள்ளே ஊடுருவி அங்கிருந்து 800 பிள்ளைகளை எடுத்து இன்றைக்கு நாம் வளர்த்தி கொண்டிருக்கிறோம். 800 பிள்ளைகளை எடுத்து அவர்களை நம்ம படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. முதல் அங்கிருந்து ஒரு 30 பிள்ளைகளை எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கேம்பஸ் கொண்டு வந்தாங்க. அவர்களை உடனே பிளட் டெஸ்ட் எடுத்தோடனே அவங்க 30 பேருக்கும் HIV பாசிட்டிவ் இருந்தது. ஏன்னா விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகள். அவங்க என்ன செஞ்சாங்க? அண்ணன் அங்கே இந்த பிள்ளைகளை ஆண்டவர்களை நடத்தி, ரட்சிப்புகளை நடத்தி, பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தினாங்களாம். அந்த 30 பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால நிரப்பினாராம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணா எப்படின்னு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அந்த 30 பிள்ளைகளையும் டெஸ்ட் பண்ணும்போது யாருக்குமே HIV பாசிட்டிவ் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். வசனம் லிட்டரலா அங்கே நடந்தது. ஆமென்.
800 பிள்ளைங்க இப்போ நம்ம கேம்பஸில் அவங்களுக்குன்னு சேஃப் ஹவுஸ் கட்டி அங்கே படித்து இப்போ காலேஜில் லெக்சரராகவே ஆயிட்டாங்களா அவங்க. ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். அந்த பிள்ளைகள் ஹாலிடேக்கு வீட்டுக்கு போகும்போது அதில் ஒரு 9 வயது பிள்ளைய அவங்க அம்மா காசு வேணும்னு அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து மும்பையில் விபச்சார விடுதிக்கு ஏஜென்ட்டுக்கிட்ட விற்றுட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஹாலிடேக்கு போனப்போ விற்றுட்டாங்க. நடந்தது சொல்கிறேன், நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன். நம்ம ஊரில் நம்ம விசுவாசிகள் இன்னும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க வர்ற ஆள்கிட்டெல்லாம் போய் நிற்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணி அநேகரை விடுதலை ஆக்கணும். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த 9 வயது பிள்ளை தைரியமா போனாலாம். ஏஜென்ட் கொண்டு போய் இங்கே தங்கிக்கோ அப்படின்னு விபச்சாரிகள் இருக்கிற ஒரு அறையில் இங்கே தான் நீ தங்கணும்னு தங்க வச்சுட்டானா. இந்த பிள்ளை அங்கே போன உடனே ஒரு விபச்சாரி, அவள் இரத்த போக்கு போய் கொண்டிருக்கிறது, ஆல்மோஸ்ட் ஜீவன் போக போகிறது, மரணம் சம்பவிக்க போகிறது. இவ போய் கேட்டலாம், அக்கா உனக்கு என்னாச்சு? அது அப்படியே கண்ணு மேலே போகுது. அந்த அம்மானால பேச முடியல. இவன் சொன்னா இயேசுவை தெரியுமா? ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. இவ புரிஞ்சுக்கிட்டா இந்த அம்மா சாக போறா, இனி இந்த அம்மாட்ட பேசினா நேரம் இல்லைன்னு சொல்லி தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்திலன்னா உடனே ரத்த போக்கு நின்று அந்த அம்மாவை கர்த்தர் சுகப்படுத்திட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தங்கச்சி 9 வயது பிள்ளைமா, 9 year old girl. அப்பா யாருன்னு தெரியாது, விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளை. ஆனா இயேசு அவளை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார். உடனடியாக அங்கிருந்து நிறைய விபச்சாரிகள் லைன்ல வந்து நின்றுட்டாங்களாம், எங்களுக்கும் ஜெபம் பண்ணுன்னு. இதை ஏஜென்ட் பார்த்தான், ஐயையோ இந்த பிள்ளையை விட்டா நம்ம தொழிலுக்கே பாதிப்புன்னு கூட்டிட்டு வந்த மாதிரியே பத்திரமா கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டானா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் இன்னும் இதை மாதிரி நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அவன் எனக்குள்ள கர்த்தர் இந்த கடைசி நாட்டில் பாரம் கொடுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களாக மாறணும். என்ன ஆமேன காணோம்? ஆமேன். ஆமா, சுகமளிக்கிற ஊழியர் அங்கிருந்து வர்றாரு, அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றாரு, காலமெல்லாம் முடிஞ்சது. ஆமேன். அதை அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பீரியட் ஓவர். எவ்ரி பிலீவர் சொல்லுங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டிய தருணம். இத்தனை வருஷம் அவர் உயிரோடு கூட இருக்கிறத நிரூபிச்சு. இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டா, கண்டக்டர் இருக்கிறதுனால சொல்றேன். நான் அங்க போன 2 வருஷத்துக்கு முன்னால ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு மிஷினரி வந்தார். அப்ப நானும் ஐவனும் அரக்கோணம் போயிருந்தப்போ அந்த அரக்கோணத்தில் வந்து அவர் சாட்சி சொல்றார். என்ன சாட்சி சொல்றாருன்னா, அவருடைய மனைவி, நல்லா கவனிங்க, நல்ல ஜெபிக்கிற மனைவி. அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் ஆமேன் ஜெபம் பண்ணிட்டே போவாங்களாம். அப்போது ஒரு நாள் பஸ்ஸில் பயங்கர கூட்டம், அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டே போயிருக்காங்க. 3வது சீட்டில் இருந்த ஒரு சகோதரிக்குள்ள இருந்து பிசாசு வெளியே வந்துருச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல அது இருக்க முடியாது. அது தலை விரிச்சு ஆடினோடனே டிரைவர் கண்டக்டர்லாம் பயந்து பஸ்ஸை நிறுத்தி, அது ஒரு கிராமத்தில் நிறுத்தி அது ஆடி தள்ளுதான். இந்த அம்மாப்பா மெதுவாக போனாங்க. இயேசு நாமத்தில் இவளை விட்டு போனோன்னு அந்த அம்மா சுகமாயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு, ஐயோ அதுக்குள்ள போயிடுச்சான்னு. அல்லையா சொல்லுங்கய்யா, எதை சொன்னாலும் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் அந்த எல்லாரும் வந்து, அம்மா என்னம்மா மந்திரம் போட்ட, எப்படிம்மா இந்த அம்மாவுக்கு சரியாச்சு? நான் மந்திரமெல்லாம் இல்லையா, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமம் சொன்னேன், இயேசுதான் உண்மையான கடவுள்னு அங்க பிரசங்கம் பண்ண உடனே அவர் சொல்றாரு, எங்களால் அன்பிலீவபிள். அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல அந்த கிராமத்தில் ஒரு சபையை உருவாச்சோம். அந்த ஒரே இன்ஸ்டன்ட்ல நம்மளும் தான் பஸ்ல போறோம், பக்கத்தில் வரதெல்லாம் பாதுகாப்பா வருது. நிறைய டியூப் லைட்டுக்கு புரிய மாட்டேங்குது. ஹலோ, நம்மளும் பஸ்ல போறோம், அல்லேலூயாவா, நம்மளும் பஸ்ல போறோம், பக்கத்து சீட்டில் வர்றதெல்லாம் பாதுகாப்பா வருது. ஏன்னா நமக்குள்ள இருந்து வல்லமையே வெளிப்படலை. இருக்கிறீங்களா இல்லையா? அங்க அற்புதம் செய்கிறவர் இங்கேயும் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அப்போ உயிரோடு இருக்கிற தேவன் நிரூபிச்சார் அற்புதங்களை செஞ்சார்னு சர்ச்சுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க கூடாது.
ஆமேன். சபை முடிஞ்சு போனால் மண்டேலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும், படிச்சுட்டே ஊழியம் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும். அங்கேயே எல்லாரையும் விடுதலை ஆக்கிடணும். பாஸ்டர் பிசாசு பிடிச்சது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் முதல்ல ஜெபம் பண்ணணும். ஹலோ, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அப்போ அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே நீங்களே துரத்தி, நீங்களே கிளியர் பண்ணி, நீங்களே சபைக்குள்ள நல்ல ஃப்ரெஷ்ஷாக கூட்டிட்டு வரணும். இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆமென். Glory to God. Glory to Jesus. Hallelujah. Thank you Father. நீங்கள் ஆண்டவருக்காக கிரியை செய்ய நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது வரைக்கும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஐயா என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டம் இருக்குது, இருளின் ஆவி இருக்குது, கடன் பிரச்சனை, ஆமென், எல்லா வியாதி சாபம் இருக்குது, இயேசு எனக்கு விடுதலை தரணும்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சாபம் பாவத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு எனக்கு வேணுன்றவங்க கையை உயர்த்துனீங்கன்னா உங்களுக்காக நான் விசேஷமாக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கே கடவுள் அற்புதம் செய்வார். இந்த இயேசு எனக்கு வேணும் ஐயா, என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறணும் அப்படின்னா கையை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே, இந்த கையை உயர்த்தின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறட்டும், இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ராஜா, இந்த மாலை நேரத்தில் என்ன பிரச்சனையோடு, எந்த போராட்டத்தோடு, என்ன கண்ணீரோடு, வேதனையோடு வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனப்பா, உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. பாவத்தை மன்னிங்க, பரிசுத்தமாக்குங்க. தொடர்ந்து இந்த இடத்துல சபைக்கு வந்து இன்னும் நல்லா ஜெபம் பண்ணி, இன்னும் அவர்கள் கணவன், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, கடன் பிரச்சனை மாற, பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாம் மாற, சாபங்கள் எல்லாம் மாறி இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா மாற உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. கரங்களை கீழே போட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்னொரு தருணத்தை நான் மறுபடியும் சொல்றேன். ஐயா, நான் இனிமேல் சாதாரண விசுவாசி, சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போய் செயலற்றவனாக தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தாத ஆமீன் ஒரு விசுவாசியை வாழ விரும்பல. ஆமீன். வட இந்தியாவில் கர்த்தர் 9 வயது பிள்ளை விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்துகிறார். அன்னைக்கு 12 வருடமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை அவ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டப்போ சுகமான சுகம். இன்னைக்கு 9 வயசு பிள்ளை தொட்ட உடனே சுகம் கொடுத்தார்னா என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும் ஐயா, என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும். ஆத்துமாக்களை விடுதலையாக்க என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்க வலது கரத்தை உயர்த்த நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். எதுக்கு வல்லமை? ஆத்துமாக்களை விடுதலையாக்க. எதுக்கு வல்லமை? ஆமென். ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆமென் உங்களை கர்த்தர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை, அருமையான ஊழியர் குடும்பம், விசுவாசிகள் ஆசீர்வதிங்க. எல்லைகளை பெரிதாக்கும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.